ஐயோ சூப்பர் ஸ்டார் எப்படி இருக்காரு பாரு தலைவரா. மக்களே இந்த மாதிரி பேனரை எங்க தாத்தா காலத்துல பாத்துருப்பாரு, அப்புறம் எங்க அப்பா பாத்துருப்பாரு, இப்போ நாங்க பாக்குறோம். அடுத்தது எங்க குழந்தை பிறந்தா அவன் பாப்பா 4 தலைமுறையா ஒருத்தர் ஹீரோவா இருக்காரு, அதுவும் 50 வருஷமா சூப்பர் ஸ்டாராவே இருக்காரு. எல்லா கண்ட்ரிலயும் எல்லா ஸ்டேட்லயும் ஈகோ இல்லாம நான் தலைவர் பேண்டா அப்படி சொல்றாங்க, காலிலே விடுறாங்க. அவ்வளவு பெரிய ஆளு. நம்ம ஜெனரேஷன்ல இவரை பாக்குறதே ஒரு குடுப்பம் நினைக்கிறேன். ஏன்னா 74 வயசுல நம்மளாம் இருப்போமா கூட தெரியல. இவர் 74 வயசுல 1000 கோடி அடிப்பாரா பேசிக்கிறோம். நாளைக்கு இந்த டைம்ல வேற மாதிரி இருக்கும். அதெல்லாம் இல்ல, நம்ம தலைவர் எம்பி தான் வேற மாதிரி நாளைக்கு எல்லா கேரக்டர் வரும்போது அவெஞ்சர்ஸ் பார்த்து நான் மோனிகா பார்க்க தானே வெயிட்டிங். 1000 கோடி இந்த படம் கன்ஃபார்ம். மக்களே இவன் சொல்ற மாதிரி 1000 கோடி 2000 கோடி அடிக்க நமக்கு தெரியாது. லோகேஷ் கனகராஜ் சொல்லிருக்காப்ல, கொடுத்த டிக்கெட் காசுக்கு வர்த்தா இருக்குன்னு. நம்ம தலைவரை பார்க்க மட்டும் தான் வரும். ருக்கோ பாய் மச்சான் கூலி ட்ரெய்லர் பத்தியாடா, கன்ஃபார்ம் 1000 கோடி அடிச்சிருண்டா. பொறுமையா சாப்பிடு. ஏதோ படம் வந்தாப்பா, அது 1000 கோடி அடிக்குமா அடிக்காத பேசிக்கிறாங்க. ஆனா இவன் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிப்பானு யோசிக்கல. அது நினைச்ச சிரிச்சேன். இந்த 26ஆம் தேதி மதுரையில தளபதியோட மாநாடுடா. மச்சான் நீ வேணா பாரு, 2026 தளபதி தான் சிஎம் ஆவாரு. எதுக்கு சிரிக்கிற? தளபதி சிஎம் ஆவார்னு சிரிக்கிறியா இல்ல ஆக மாட்டேன்னு சிரிக்கிறியா? இந்த தோழரை பார்த்தா எனக்கு ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான் மண்டையில ஓடிட்டு இருக்கு. என்னவா யாருக்கு ஓட்டு போட்ட? உனக்கு தானே போட்டேன். உண்மையை சொல்லு. சத்தியமா உனக்கு தானே போட்டேன். அந்த ஆள்கிட்ட என்ன சொன்ன? அவனுக்கு போட்டேன்னு சொன்னேன். ஏன்ட்ட என்ன சொன்ன? உனக்கு போட்டேன்னு சொன்னேன். இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. என்னடா சொல்ற? அவர்கிட்ட வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னை மரம் சின்னத்துல ஒரு குத்து. ஆக மொத்தம் 2 குத்து. 2 குத்துனே. மூணாவது குத்து நான் குத்தவா? குத்துனே உன் கையை தரோளமா குத்துனேன். எல்லா கட்சிக்கும் காசு வாங்குறது, எல்லா கட்சியும் போறது. ஏன் சாமி ஏன்? உனக்கு வைரல் வேணும்னா எதை வேணா பண்ணிட்டு போ. அதுக்குன்னு எல்லாத்தையுமே வந்து அப்படியும் போடுற இப்படியும் பேசுற உன் ஃபாலோவர்ஸ் வந்து துடிக்கிறானுங்க போல இருக்கு. என்னப்பா இவர் இப்படியும் பேசுறாரு அப்படியும் பேசுறாரு, நான் எதுதான் வந்து சப்போர்ட் பண்ண ஃபாலோவர்ஸே ஒரு வாட்டி கேட்டுருவான் போல இருக்கு. எனக்கு தெரியல அது எப்படின்னு சொல்லி. தோழரே, உங்களுக்கு வந்து எது நல்லதோ எது கெட்டதோ அது உங்களுக்கு ஒன்றும் தெரியல போல இருக்கு. ஒருத்தன் தப்பு பண்றானா அவனை மட்டும் பாயிண்ட் பண்ணுங்க, இல்ல அவன் நல்லது பண்றானா அவனை மட்டும் பாயிண்ட் பண்ணுங்க. ரெண்டுமே சேர்த்து குழப்பி அடிச்சு சோத்துல அடிக்காதீங்க. இந்த மாதிரி சோசியல் மீடியால பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியல, மன்னிச்சிடுங்க. என்னால பேசதான் முடியும். ஏன்னா எனக்கு வந்து கொந்தளிச்சுட்டு இருக்கு. ஏன்னா ஒருத்தன் வந்து ஒரு மாதிரியா தானே பேச முடியும், மாறி மாறி பேச முடியாதுல்ல. அவனுக்கோ சப்போர்ட் பண்ணு இவனுக்கோ சப்போர்ட் பண்ணுனா பேச முடியாதுல்ல. அது ரொம்ப தப்பு தானே. இதை நீங்க தான் சொல்லணும்.